அவர் நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் யோனத்தான் செய்த நன்மைக்காக அவனுடைய குமாரனை தன் பந்தியிலே அமர வைத்து ஆகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப செய்த நன்றியை மறக்காம இருந்தனால ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். ஆராதிக்கும் போது எந்த மாறா வந்தாலும் மதுரமா மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மாறா வந்தாலும் ஆண்டவர் மதுரமா மாற்ற என் ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாவை பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தன்னை மறந்தவன் ஆராதிச்சான். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 14வது வசனம் முதல் 17வது வசனம் வரை வாசிக்கும் போது தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தன்னை மறந்து ஆராதிச்சான். அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிக்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் நம்ம பார்க்கும்போது 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகம 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரை வாசிக்கும் போது யூதா எருசலேம் குடிகள் யோசபாத் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆரம்பித்த போது அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயார் மலை தேசத்தாரும் எல்லாரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் போது அந்த தேவ ஜனம் கர்த்தரை ஆராதித்தார்கள். அது அவர்கள் மதுரமாக மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே எந்த தடைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 36 வரை வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பவுலும் சீலாவும் அவன் ஊழிய நாட்களிலே குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினாலே அந்த குறிச்சொல் ஆவியை இருந்த அந்த பெண்மணியுடைய எஜமான் பவுல் மேல கோபம் கொண்டு சிறைச்சாலைக்குள்ளாக அவருடைய அனுபவம் கடந்து வருகிறது. இப்ப பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்து தொழு மரத்தில் கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஆனால் கட்டப்பட்ட நேரத்திலே ஜெபித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது நாம நிறுத்தவில்லை. சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். பவுல் அப்புறம் சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஹல்லேலூயா. அப்ப ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை போன்ற மாறா வந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாறா மதுரமான காரணம் ஒன்று, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யாத்திரா 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே ஹல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மாற காரணம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, நம்முடைய சூழ்நிலையில் கசந்து போற நம்முடைய வாழ்க்கையை அநேக நேரத்தில் நம்ம மனுஷத்துல சொல்றோம். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது கர்த்தரிடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் நம்ம வாழ்க்கையில தீர்வை கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கை கசந்த வாழ்க்கை மதுரமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள என் ஆண்டவராய் இயேசுவாலே முடியும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென்,
ஹல்லேலூயா. இயேசு வரக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே இயேசுவிடத்திலே நம்முடைய கசந்த அனுபவத்தை சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையை மதுரமா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆமென், அநேகருடைய தற்கொலை காரணம் மன அழுத்தத்தினாலே. ஆமென், என்ன சொல்றது என்ன செய்யறதே தெரியல. அநேகர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையினாலே அவன் சந்திக்கிற காரியம், என் வாழ்க்கை இப்படித்தானே இருக்கிறது, ஒரு நாட்கள் ஒரு மேன்மையான காரியம் இல்லை என்று சொல்லி ஒரு செகண்ட் என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானத்தை நான் இனி வாழவே கூடாது என்று சொல்லி மரித்து போகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் மனுஷனை சொல்றாங்க, எந்த மனுஷனும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட அவன் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது அதை ஆண்டவரிடத்தில் சொல்லாதபடி மனுஷன் போய் சொல்றாங்க. ஆனா முடிவை அவர்களாலே மாய்த்து கொள்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, யூதாஸ் தவறு செஞ்சான். ஆனா அந்த யூதாஸ் திரும்ப ஆண்டவருக்கு கூப்பிடல. அவன் என்ன செய்தான்? நாண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. அதே நேரத்துல பேதுரு தவறு செய்தான், மனங்கசந்து அழுதான், விடுதலை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா மனுஷனோட சொல்றதை விட கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். தற்கொலை ஒரு நாளும் தீர்வாக முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்கொலை ஒரு நாளும் தீர்வு, பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதை விட இப்போ சொல்றாங்கல்ல 19 கிட்ஸ், அடுத்தது என்ன கிட்ஸ், 2K கிட்ஸ், இது சொல்றாங்க இல்ல. இப்போ 90 கிட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து என்ன இருந்தாங்க, என்ன செய்வாங்க? கொஞ்சம் பயந்து என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆமென். அந்த நாட்கள்ல தற்கொலைன்னு சொன்னாலே எங்கேயாவது கேட்டா அது ஒரு வருஷம் மாட்ட என்ன செய்யாது, அது அந்த ஞாபகத்தை விட்டு அந்த காரியம் என்ன செய்யாது, மாறாது. மாறுமா? மாறாது. இப்போ 2K கிட்ஸ் சொல்றாங்க, இது எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யுது? உடனே நசத்துறது. அம்மா அப்பா வாங்கிச்சல நீ சாப்பிடுற. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பிரேம் சொன்னாரு, தன்னுடைய ஆசைக்காக 2 பிள்ளை என்ன செஞ்சாங்க? ஐஸ்கிரீம். அந்த பிள்ளை நான் எவ்வளவு ஆசைப்படுறோம், அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி எவ்வளவு சந்தோஷமா வாங்கிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த ஐஸ்கிரீம்ல என்ன செய்ய விஷத்தை வச்சு வாழ்க்கை முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, அதே போல ஆண்டோடு அறிந்த பிள்ளைகள் தற்கொலை பண்ற பாவமா இல்லையா? பாவம். ஆமென், அல்லேலூயா. காலத்து முன்பதாக ஒரு தெரிஞ்சுக்கிடாது, சாப்பிடாது. ஆமென், அப்போ பாவம். அப்போ இப்ப 2K கிட்ஸ் என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணதான பாவம். இயேசு வருக வந்துச்சா புரியுதா? தற்கொலை பண்ணா பாவம். இயேசுக்கு வருக வந்தா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்போ அதுக்கிட்ட நம்ம வாழணுமா? வாழணுமா? சரியா? ஆண்டவருக்கு மனவாட்டி ஆயத்தம் இல்லைன்னா என்ன செய்யணும்? வாழணும். சாபத்திடல சாதனையாது வராது. ஆமென். யோசிக்கிறப்ப யோசிக்கிறாங்க. ஆமென். இப்போ முன்னாடிலாம் பிள்ளைகள் மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் நம்ம அட்வான்ஸா யோசிப்பாங்க. டெக்னாலஜியை விட இவங்க தான் டெக்னாலஜி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியத்தில் அதிசயம், நான் அதுக்கு தான் யோசிச்சேன். பரவாயில்லையே, ஆணுடைய பிள்ளைகளுக்கு சரி நம்ம இது பண்ணா பாவம், அப்படி பண்ணா பாவம், அப்ப நம்ம இப்படி வருவோம். அப்படி போறதை விட நம்ம ஆண்டவருக்கே சாதகமா வருவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட நிறைய சில கேட்டிருக்கேன். சில சூழ்நிலை ஆண்டவர் ஏசப்பா சீக்கிரம் வர மாட்டாரா? ஆமென். இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. எவ்வளவு போராடி பார்க்கிற, வாழ முடியல. ஏசப்பா சீக்கிரம் வரமாட்டாரா? ஆமென். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இதெல்லாம் இருந்தாதான் அவருடைய ராஜ்யத்தில் போக முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாந்தம் நீங்க எடுக்கிறது ஒவ்வொரு ஆண்டவருக்காக சாட்சியா நின்று வாழ்க்கை முடித்த ஒவ்வொரு தேவ மனிதர்களும் மனுஷியையும் எடுத்து பார்த்தாச்சுன்னா பாடுகள் இல்லாம யாரும் என்ன செய்யல அவருடைய ராஜ்யத்துல அவருடைய முடிவு என்ன செய்ய முடிக்கல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகளோடு தான் என்ன செஞ்சு கடந்து போறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்றோம். நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், அர்த்தம் உண்டு. ஆமென். ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் வாழ, எதுக்கு வாழ என்ன செய்யாது
தெரியாது. ஹல்லேலூயா. எனவே ஆமென். என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருக்கு சூழ்நிலை என்ன சூழ்நிலை வந்தாலும் மனுஷனை சொல்லுவதை விட்டுவிட்டு நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஒருபோதும் நம்ம தற்கொலை அந்த காரியம் ஒரு நாள் தீர்வாக முடியாது. நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்டு நம்ம வாழும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நம்ம வாழ வச்சிருக்கிறார்கள். எனவே பிரச்சனையை தேவ சமூகத்திலே சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாறா மதுரமா மாற இரண்டாவது அவங்க மோசே தேவ சமூகத்திலே கூப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆமென் யாத்திரா 15ஆம் அதிகாரம் அதே 25ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனா தேவன் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்போது நம்ம வாழ்க்கை மதுரமாக மாறும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போடுப்பா. அந்த தண்ணீர்ல போட்டது அது என்ன செய்யும், மதுரமா மாறும். ஹல்லேலூயா. ஐயா, ஒரு தண்ணீர்ல மரத்தை வெட்டி போட மதுரமா மாறிடுமா? ஆமென். மாறிடுமா? மாறாது. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார், மோசே சொல்லிட்டார், அதுக்கு கீழ்ப்படிதான் ஆகணும். அவர் சொன்ன என்ன செய்து கண்டிப்பா செய்யும். ஒரு கல்லை தூக்கி போனாலும் போட்டுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயே தண்ணியில குதிச்சுட்டு வெளியே வாங்கினாலும் வந்துதான் ஆகணும். ஆமென். அவர் சொன்ன ஒரு காரியம் இல்லாம இருக்கவே இருக்காது. ராமன் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருன்னா அதுல ஒரு அற்புதம் இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம கஷ்டமா இருந்தாலும் செஞ்சிட்டோம்னா அதனால நம்ம வாழ்க்கை இனிமையா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மோசே சொன்ன உடனே அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. அந்த மரம் மாறாவுல விழுந்ததும், மாறாவுடைய தண்ணீர்ல விழுந்ததும் அது மதுரமாக மாறினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் கற்சாடி எடுக்க சொன்னாங்க, எடுத்தாங்க. தண்ணி நிரப்புனாங்க. அவர் சொன்னார், இனி எடுத்து நீ பரிமாறு. ஆமென். அது திராட்சை கொண்டு போடணும், சுகர் ஆட் பண்ணணும், ஒண்ணுமே சொல்லல. தண்ணியோட நீ எடுத்து பரிமாறு. அவனும் கேட்கல, இதுல போய் தண்ணி தானே விட்டோம், இந்த தண்ணி எடுத்து பரிமாற சொல்லு. அவனும் கேட்கல. எங்க மோசே கேட்கல, நீ மரத்தை வெட்டி போட சொல்லு. அது யாது மரம், என்ன அளவுல வெட்டணும், நீ மரத்தை வெட்டி போடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அது என்ன ஏதாவது ரிப்ளை கிடையாது. ஆமென். ஆண்டவர் சொல்றத அப்படியே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். ராமன் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. மோசே அப்படியே செஞ்சான். ஆமென். கானாவூர் கல்யாண வீட்டுல பந்தியில பரிமாறல் அப்படியே செஞ்சாங்க. அது மதுரமாக மாறினது. ஹல்லேலூயா. மரமாய இயேசு கசந்து ஒரு வாழ்க்கையில் வருவாரே ஆனால் அது மதுரமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வேதத்தில் ஒரு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த மரத்தில் தூக்கப்பட்ட என் ஆண்டவராய் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சாபமாகி, எந்த மரத்தை சாபம் என்று தூக்கின அந்த சாபம் என்று சொன்னார்களோ அதே சாபமாய சிலுவையை என் ஆண்டவராய் இயேசு ஆசீர்வாதமாக இன்றைக்கு மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில கசந்து போன நம்ம வாழ்க்கையில வருவாரே ஆனால் நிச்சயம் நம்ம வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ தண்ணி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப தண்ணீர் என்னாச்சு, மதுரமா மாறிட்டு. ஹல்லேலூயா. மதுரமா மாறின அப்புறம் தான் இனி முக்கியமான ஒரு காரியம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக கஷ்டமா இருக்கிற நேரத்துல ஆண்டவரை கூப்பிடுறோம், ஏசப்பா இந்த கஷ்டத்தை மாற்ற அப்படின்னு. கஷ்டத்தை மாற்றிட்டாருன்னா, பிரதர் சிஸ்டர் சர்ச்சை காணல பாஸ்டர் பிஸியா இருக்கிறோம் பாஸ்டர். ஆமென். பாஸ்டர் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம் பாஸ்டர், சர்ச்சைக்கு அர்த்தம் இருப்பாங்க பாஸ்டர், பைபிள் ஸ்டடி வரல, பைபிள் ஸ்டடி வரணும் பாஸ்டர். ஆமென். நைட் ப்ரேயர் வரல, டைம் இல்லை பாஸ்டர், வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா கசந்து போய் இருக்கும்போது டைம் இருக்கு. ஆமென். கசந்து போ ஒண்ணுமே இல்லாம நெருக்கப்படும் எல்லாம் டைம் இருக்கு. நம்ம டைம் இல்லாம இருந்தாலும் அவங்க டைமை உருவாக்கிடுவாங்க. ஆமென். 12 மணி நேரம் இருக்குன்னா அவங்க 13 மணி நேரம் உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்காது, டைமே இருக்காது. சில நேரம் போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, சில நேரம் லைனே போகாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் காணாதிருப்பீர்கள்.
ஆமென். அல்லேலூயா. தேடினாலும் காணாதிருப்பீர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அற்புதம் நடந்துச்சு. கூப்பிட்டாங்க, வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப மாறா கசந்த தண்ணி இப்ப மதுரமா மாறிட்டு, அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு சாப்டர் இருக்கு. வாசிக்கலாம். யாத்திரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை என்ன செய்யணுமா? ஆமென், கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்கணும்னா சபை கூடி வரணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உபவாச கூட்டமா இருக்கட்டும், அது நைட் பிரேயரா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், சர்ச்சை ஆராதனையா இருக்கட்டும், என்ன செய்ய சபை கூடி வரணும். அற்புதம் பெற்றுட்டு இனி யாருமே வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம். வேண்டாம், ஆண்டவருக்கு அற்புதம் செய்யலாம்னு சொல்லிட்டு நீ இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு டீச்சிங் பண்ற ஆட்களா மாறிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரை வளைக்க பார்க்க நம்ம ஒரு நாள் வளைய மாட்டோம். நம்ம வளைஞ்சிட்டோம்னா அவர் கிரியை செஞ்சிருவாரு. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய சத்த கவனமா கேட்கணுமா? ஆண்டவர் வார்த்தை என்ன செய்யணும்? கவனமா கேட்டு அடுத்த அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும். கர்த்தருடைய பார்வையிலே நாம் செய்கிற காரியம் எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். செம்மைய தேவன் விரும்புகிற காரியமாக நாம் செய்கிறவர்களா மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறா? நாம் விசுவாசத்தை வழிகி போயிடக்கூடாது, இந்த ஜனம் ஆண்டுடைய சமூகத்தை விலகி போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன கொடுக்கிறாரா? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, செம்மையானது செய்தவருடைய நியாயங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? கை கொண்டார். ஹல்லேலூயா. செம்மையானது செய்யணும். அவர் எதை செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அல்லேலூயா. செய்யும் போது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதபடி, நம்ம பலனா இருக்கும்படியாக, ஆண்டவருக்குள் ஆரோக்கியமா இருக்கும்படியாக வாக்குத்தத்தங்களை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எகிப்தில் வரப்பண்ண ஒரு வியாதி என்ன செய்ய மாட்டேன், அவன் ஒன்றில் ஒன்று வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியா கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா நீ போகிற பாதை வனாந்தர பாதை. ஆமென். இந்த வனாந்தர பாதையில நான் தான் உன் பரிகாரியா இருக்க போறேன். ஹல்லேலூயா. நீ என்ன வனாந்தரமா இருக்கு, எனக்கு விலகின வந்துடும், எனக்கு பிரச்சனை, எதையும் குறித்து நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், கசந்து போன வாழ்க்கையிலே மாறாவாகிய நான் கடந்து வந்து அதை மதுரமா மாற்றி இருக்கிறேன். நீ அந்த மதுரத்தை பாமை அவன் குடித்திருக்கிறார். உன்னுடைய தாகம் தீர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்து நீ செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறார். எனவே நான் வாக்குத்தத்தங்களை தர்றேன். வாக்குத்தத்தம் தந்து உன்னை நான் அழிந்து போகும்படியா விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் உதவி செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் சும்மா இருக்கலையா? வாக்குத்தத்தம் கொடுத்து விடல, அடுத்து என்ன செய்யறாரு? அவங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 27வது வசனம். பின்பு அவர் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வேதம் சொல்கிறது, அவர் என்ன செய்கிறார்கள்? ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரம் இருந்தது. அங்கே தண்ணீருக்கு அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க,
ஒரு இடத்துல பாலைவனம் இறங்கினாங்க, தண்ணி எல்லாம் கசந்த தண்ணி. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மதுரமா மாற்றி அவருடைய வார்த்தையை கேட்க சொன்னாரு, செம்மையா நடக்க சொன்னாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவளை பிரயாணம் பண்ண சொல்லி அவளை ஏலிமுக்கு வந்தாங்க. இனி அவங்க வந்த இடத்துல நல்ல தண்ணீர் இருந்துச்சு, நல்ல சாப்பிடுக்கு நல்ல பேரிச்ச மரம் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நிழலுக்கு பேரிச்ச மரம் சாப்பிட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த நாட்களில் மாறாவை போன்ற கசந்து உன் வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறார், இயேசுவானவர் உன் வாழ்க்கையில வருவாரையானால் அவர் வாழ்க்கையை மதுரமா மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் செய்த ஆமென் ஆமென் அவர் நம் கூட இந்த செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரை வாசிக்கும் போது, அங்கே எலிசாவின் நாட்களிலே தீர்க்கதரிசி புத்திரரோடு கூட எலிசா இருக்கிறார். அவங்க குடியில் இருக்கிற இடம் அவங்களுக்கு போதாது இருந்துச்சு, ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு. அப்போ தீர்க்கதரிசி புத்திரர் சொல்லுகிறார்கள், ஒரு கூடாரத்தை என்ன செய்யணும், போட வேண்டும், ஒரு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் போய் மரங்களை வெட்டிட்டு நம்ம அந்த ஒரு கூடாரம் போடும்படியான காரியத்தை செய்யணும்னு சொல்லி எலிசா இடத்துல சொல்றாரு. அப்ப எலிசா என்ன செய்யறாரு, அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். எலிசா என்ன செய்யறாரு, சரிப்பா நீங்க செய்யுங்க, இடம் கம்மியா இருக்குது, நல்ல நெருக்கடியா இருக்குது, சரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி எலிசாவும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க, தீர்க்கதரிசி புத்திரர்கள் போறாங்க. போற இடத்துல ஒருத்தர் என்ன செய்யறான்னா, இந்த எலிசாவை வருந்தி கூப்பிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன் அன்பு தேவஜனமே, அவன் வருந்தி கூப்பிடுகிறான். கூப்பிட்டு அவன் கடந்து போகிறான், கூட எலிசா போறார். இப்போ மரத்தை வெட்டுறாங்க, யோர்தான் நதிக்கு அருகில் இருந்த மரத்தை வெட்டுறாங்க. மரத்தை வெட்டும் போது வெட்டும்படியாக கொண்டு வர கோடாரியும் இரவ கோடாரி. ஆமென், ஹல்லேலூயா. இரவ கோடாரி வெட்டிட்டு இருக்கும் போது கோடாரி யோர்தான் நதிக்குள்ள போச்சு. இப்போ போன அப்புறம் இவனுக்கு ஒரே பயம், இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். எலிசா அழைச்சாரு, ஒரு மரங்களை வெட்டி தண்ணீர்ல போடுறாரு, இரும்பு மதக்குது. ஆமென், இரும்பு எங்கேயாவது மதக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் கூட ஒரு 2-5 செகண்ட் நீச்சல் தெரியாம இருந்தாலும் ஒரு 10-20 செகண்ட் எப்படி அடிச்சு மதந்துருவான். ஆனா இரும்பு போட்டு அடுத்த செகண்ட் என்ன செய்யும், கீழே போய். ஆமென். ஆனா கீழே போய் ஒருவேளை நதியில என்ன செடியா இருந்திருக்கலாம், அதுக்குள்ள போயிருக்கலாம். போன அப்புறமும் இந்த கிளைய மரமாய் கிளைய வெட்டி போட்டதும் உள்ளே இருந்த அந்த கோடாரி மேல முதக்கு அவன் கையில செஞ்சா வச்சு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த அதிசயத்தை நான் பார்க்கும்போது முதலாவதாக இந்த கோடாரி அவன் போகிறது. ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் எலிசாவை கொண்டு அந்த மரம் கூட்டி கொண்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு யாத்திரை பண்ண ஒரு காரியம் நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம போகிற பாதையில் தடங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் செம்மையா செய்யணும் அப்படின்னா நம்முடைய கர்த்தரை வருந்தி கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ நம்ம போறோம் அப்படி இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கர்த்தர் நம் தீர்க்கதரிசி புத்திரர் எத்தனையோ பேர் கூட இருந்தாங்க. ஆனா ஒருத்தன் தான், இந்த மனுஷன் வந்தா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஆனாலும் இவரால உதவி கிடைக்கும் என்று அறிந்து அவரை வருந்தி கூட்டிட்டு கொண்டு போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எந்த இடத்துல நாம் தொலைந்து போனாலும், எந்த இடத்துல ஆழத்தை போல நம்ம அமிழ்ந்து போனாலும் அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஒரு பேதுரு கடல்ல அமிழ்ந்து போன போது இயேசுவின் இரட்சியில கூப்பிட்ட போது என் தேவனாய் கர்த்தர் கடந்து வந்தார், கரத்தை பிடித்து தூக்கி கடல் சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உடைய வாழ்க்கையில எந்த பள்ளமான காரியங்கள் இருக்கட்டும், ஆமென், ஆழ்குழாயை போன்ற உடைய வாழ்க்கை குழியில போன்ற அனுபவமாய் இருந்தாலும் கர்த்தரை நீ வருந்தி கூப்பிடும் போது அவரும் கூட வருந்தி கூப்பிட்டு அவர் கூட வருவாரையானால் எப்பேற்பட்ட குழியில விழுந்தாலும் அவர் கரத்தை பிடித்து தூக்குற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தார், குழியில போட்டாங்க ஐயா, ஆனாலும் ஒருத்தரை கர்த்தர் அந்த இடத்துல எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. குழியில போன அனுபவம் இருந்தாலும் நீ கர்த்தரை வருந்தி கூப்பிட்டு அவரோடு கூட இருக்கும்போது அவர் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வருந்தி கூப்பிட ஃபர்ஸ்ட் ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை வருந்தி கூப்பிடுகிறார்.
இரண்டாவதாக அவங்க செய்யற காரியம் என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6:5 நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மரத்தின் கொம்பை வெட்டி தண்ணீர்ல எறிந்தார்கள், அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி மாறாவின் கசந்த வாழ்க்கையிலே ஒரு மரம் வெட்டிப்பட்ட போது அது மதுரமா மாறினது, இங்கே அவன் தொலைந்து போன இரும்பு கோடாரி அவன் யோர்தான் நதியில விழுந்தது. அந்த நதியிலே ஒரு மரம் வெட்டி போடப்பட்டது. அவன் ஆழத்துல இருந்த அந்த இரும்பு கோடாரி மிதந்தது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற நண்ப தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கப்பட்டு நீ எழும்ப முடியாதபடி இருக்கலாம், என் ஆண்டவராய் இயேசு உன் வாழ்க்கையில வருவாரானால் உன்னை அவர் எழும்ப பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல தலை குனிந்து நிமிர முடியாம இருக்கிறாயோ, என் ஆண்டவரை இயேசு நீ வரிந்து கூப்பிடுவாயானால் அவர் வந்து உன் தலையை நிமிர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் வாக்குத்தத்தம் தன் தெய்வம், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, கூப்பிட யாவருக்கும் அவர் அருகிலே வந்து உதவி செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும், நல்ல கரங்களை தட்டி, அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிட்டு உடனே கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிட்டு உடனே கேட்டு விடுதலை தருபவரே, இயேசு ராஜா மரத்தை யோர்தானிலே மரங்களை வெட்டி போட்டாங்க, இரும்பு மதந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை வருந்தி கூப்பிடும் போது, அவர் நமக்குள்ள இருக்கும்போது, எப்பேற்பட்ட ஆழத்துல இருந்து நீ எழும்ப முடியாம சூழலை வாழ்க்கையில் இருக்கலாம், கடன்க சிறைப்பில் எழும்ப முடியாம இருக்கலாம், எந்த இதுல நீ எழும்ப முடியாம இருக்கிறாயோ கர்த்தரை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நீ வருந்தி கூப்பிடுவாயனா இன்றைக்கு நீ எழும்ப பண்ணுவா. நீ கடந்து எழும்ப முடியலையா, உன் பிரச்சனை எழும்ப முடியலையா, உன் வியாதிலிருந்து எழும்ப முடியலையா, உன் எரியப்பட்ட தடையிலிருந்து நீ எழும்ப முடியாம இருக்கிறாயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புற விழுவமா இருக்கிறாயா, கர்த்தரை எழும்ப பண்ணும்படியாக இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆண்டவரை வருந்தி கூப்பிடுவாயனால் அவரை எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எழும்ப பண்ணி நம்மை தம்முடைய கிருபையினாலே அவர் அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷன் அறிவுக்கும் ஞானத்திற்கும் எட்டாத காரியத்தை அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்த காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கர்த்தருடைய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சாபமாய் இருந்த சிலுவை என்கிற அந்த மரத்தை தண்டி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அந்த சாபமாய சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட போது அந்த சாபமாய சிலுவை மரம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறினது. ஹல்லேலூயா. சிலுவையை யாரும் விரும்ப மாட்டார்கள். அது ஒரு சாபம். கொடூரமான குற்றத்தை செய்தவர்கள் அடிக்கப்பட்டு மரித்து போகிற அந்த சிலுவை. ஆனால் அப்படிப்பட்ட சிலுவையிலே என் ஆண்டவராய் இயேசு மரித்து சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற காரணம். லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமா மாற்றணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
ஆமென். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே அறைந்து அவர்களை நாட்டினார். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிறது, சிலுவையிலே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையிலே தன்னை அடிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சாபம் மாற தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கும் போது அந்த சாபமாகிய சிலுவை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது நம்ம சாபங்களை ஒரு ஆசீர்வாதமா மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இதே சமத்தில் இருக்கலாமா? இன்றைக்கு 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு நினைக்கவே இல்லை, அவங்க யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு அற்புதம் வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி. அவன் தண்ணீரை கசந்து போன தண்ணீர், அந்த தண்ணீர் எத்தனையோ ஜனம் பிரயாணப்பட்டு போறாங்க, யாருக்கும் அந்த தண்ணீர் உதவவில்லை. ஆனால் தேவ ஜனம் அங்கே கடந்து வந்த போது, தேவ பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த கசந்து போன அந்த நீரோடு கசந்து போன மாறக்கூடிய தண்ணீர் அது மதுரமாக மாறி போனது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயானா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நீ ஆண்டவரை ஆராதிப்பாயானா? நிச்சயமாக நிச்சயமாக உன் கசந்து போன வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மதுரமா மாற்றி உன்னை அவரோடு விட்டு போகபடியா அவர் விடவில்லை. அவர் சொல்றாரு, நம்மகிட்ட ஒரு காரியத்தை இழந்து போன கொடாரிய திரும்ப புரட்சியது போல இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆண்டவர் ஆவிக்குரிய பலிபீடங்களை திரும்ப கட்டப்படுகிறதற்காக, திரும்ப எழுத பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம், மாறப்போற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன் வாழ்க்கையிலே தற்கொலை சாவுகிற எண்ணங்கள், சாவுகிற வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து பிரதிபலிக்காதபடி கர்த்தரை வாழ வைக்க போகிறார். என் வாழ்க்கையை மதுரமா மாற்ற போகிறார். நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதை ரெட்டிப்பா திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். யோகனை முன்னிலைமை பார்க்க அந்த பின்னலைமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். என் சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், என் சாபத்தை அப்பா இயேசு சிலுவையினாலே ஒரு ஆசீர்வாதம் மாற்ற போகிறார். வார்த்தையோடு வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஐயா, வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கை கிரியை செய்யட்டும். கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த வசனம் இந்த பிள்ளைடைய இருதயத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரமே தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கிரியை இன்னைக்கு நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த மகத்துவமான வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் சத்தியத்தை ஒப்பு கொடுத்து நிறைவான ஆசீர்வாதம் நிறைவா பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொரு அப்பாவுடைய வாரம் முழுவதும் பிள்ளைகளை பத்திரமா காத்துக்கொள்ளுங்க. கால சூழ்நிலை சரி சாதகமா இருக்கட்டும், இயற்கையோட பிள்ளைகள் சரி சாதகமா இருக்கட்டும், டியூட்டி நிறைய ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிள்ளைய படிப்புகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா, மேன்களை கட்டளைங்கப்பா. வேலை வாய்ப்புகள் எல்லாருடைய வேலை வாய்ப்பு உண்டாகட்டும்.
பிரயாச உயர்வு மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளரும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். நீங்க அப்படியே செய்ய போறதற்கு ஸ்தோத்திரம். சார் ஆண்டவரே, ஆரம்பம் சில துதிக்கிற மகிமை இல்ல இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலம் நம் அனைவரோடும் இந்த ஊழியத்தோடும் தேசத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகை வரையிலும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.